ஒரு கிராமமே ஒரு ஆலமரத்தை பார்த்து நடுங்குது. அப்படி அந்த ஆலமரத்தில் என்னதான் இருக்குது? வாங்க இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த கதையை கமெண்டில் சொல்லியிருந்தார். படிக்கும்போது அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதைத்தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கிராமத்தில் வாழ்ந்த வேலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். வேலன் ரொம்ப நல்லவராக இருந்திருக்காரு. அந்த வேலன் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நல்லது பண்ணுவார். யார் என்ன வேலை சொன்னாலும் அதை செய்யக்கூடிய ஒரு பாசமான ஒரு நபர். இப்படி வேலன் நல்ல சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு கல்யாணம் நடக்கலை. ஒரு இளைஞர் தான். அப்போது எதிர்பார்க்குற விதமாக அவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா இறந்தும் போயிருக்கார். அப்போ இவர் இறந்த உடனே யார் இல்லைன்னாலும் ஊர் மக்களை சேர்ந்து அவரை என்ன பண்ணுறாங்க, நல்லடக்கம் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணி சுடுகாட்டுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. சுடுகாட்டுக்கு கொண்டுட்டு போகையில் அவரை அந்த பாடைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வச்சு தூக்கிட்டு போக எல்லாரும் தூக்கி நிற்கிறாங்களாம். அந்த பாடையை தூக்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருந்திருக்கு. அப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சரி இது ஏதோ ஒரு பேய்களோட விளையாட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து 4 பக்கம் தூக்கி போட்டு இப்போ அந்த வேலனோட பாடியை கொண்டுக்கிட்டு சுடுகாட்டுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. கொண்டுட்டு போய் அந்த சுடுகாட்டில் அந்த பாடியை வச்ச உடனே சரியான மழை. எப்படி தான் இந்த மழை திடுக்குன்னு வந்துச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப ஜோராக பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. இவர் இறந்ததுனால இவர் அந்த வழக்கப்படி அவரை எரிக்கணும் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதே போல் எல்லாரும் சேர்ந்து சரி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்படி எரிய வைக்கிறது, விறகுலாம் நனைஞ்ச மாதிரி இருக்கே, இதை இப்படியே வச்சுக்கிட்டும் இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பெட்ரோல், அதாவது மண்ணெண்ணெய் ஊற்றினா நல்லா அறியாதும் பெட்ரோலை ஊற்றி விட்டு அந்த விறகுல கொளுத்தி விட்றாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு எரிய தட்டிக்கும். இந்த வெட்டியான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க அங்கே இருக்கணும். ஆனால் இந்த வெட்டியான் அந்த வேலனோட உடம்பு முழுசாக எரியறதுக்குள்ளே ஒவ்வொரு மழை பெஞ்சனால இவர் என்ன பண்ணுறாரு, ஊர் மக்கள்லாம் இப்போ இது பண்ணிட்டு போனதுக்கப்புறம் சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த வெட்டியான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மழை ஓவராக பெய்யுது, நம்மளுக்கு இது சரிப்படாது, நாம் ரொம்ப குளிராகவும் இருக்குது அப்படின்ட்டு வழக்கமாக எந்த ஒரு இந்த மாதிரி அதாவது சுடுகாட்டில் அந்த வெட்டியான் வேலை பார்க்கும்போது அவருக்கு அந்த நடுக்கமோ எந்த ஒரு பயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க சின்ன சரக்கு போட்டுட்டு பார்க்குறது வழக்கமாக இருந்திருக்கு. அப்போது அன்னைக்கு அவர் அந்த குளிர் ரொம்ப அடிக்கவும் சரி நாம் இது பாடி பாதி எரிஞ்சிருச்சுல, நாம் போய் கோட்டு போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு அந்த வெட்டியான் என்ன பண்ணியிருக்காரு, கிளம்பி போயிருக்காரு. இப்போது ஏற்கனவே அந்த எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த வேலனோட உடம்பு என்ன பண்ணுதான், அந்த மழை அவ்வளோ ஒரு தண்ணி அப்படியே ஓடுற மாதிரி மழை அந்தளவுக்கு பெஞ்சிருக்கு. அதனால் அந்த கட்டைகள்லாம், அதாவது அந்த கொல்லி வச்சு இது பண்ணுவாங்களே எரியும்ல கட்டைகள், அந்த கட்டைகள் பூராமே நனைஞ்சிருந்துருக்கு. நனைஞ்சதில் அந்த எரியும் போது உடம்பு தூக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவரோட உடம்பு தூக்கி விழுக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது குதிச்சு கீழே விழுந்திருக்கு. குதிச்சு கீழே விழுந்ததை யார் பார்த்துருக்கா அப்படின்னா இந்த
சரக்கு எடுத்துகிட்டு போய் சரக்கு குடிச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அந்த போனார்ல வெட்டியான், அவர் சரக்கு எடுத்துகிட்டு ரிட்டன் வரையில் இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த அந்த வெட்டியான் என்ன பண்ணுறாரு, பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு. நினச்சி பாருங்கள், பாதி எரிஞ்ச உடம்போட ஒரு பொணம் குதிச்சு கீழே விழுகுதுன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. கீழே பார்த்தா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த எரிகிறது மட்டும் கொஞ்சம் மேடாக வச்சு இருந்திருப்பாங்க அவருக்கு. அதில் குதித்து அந்த தண்ணியில் என்ன ஆயிருக்கு அவரோட பாடி, ஏன்னா பாதி எரிய ஆரம்பிச்சிருச்சுல, அந்த பாடியோடு என்ன ஆகுது, இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்குது. போனால் அது பக்கத்துலேயே என்னென்னா கால்வா ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஊருக்கு கால்வா ஒன்று ஓடும் இருக்கு. அதில் இந்த பாடி என்ன பண்ணிடுச்சு, கலக்க ஆரம்பிச்சு அந்த பாடியை அந்த வழியிலே இழுத்துக்கிட்டே போக ஆரம்பிச்சிருக்கு. போன பாடி போய் சேர்ந்த இடம்தான் எங்கே அப்படின்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தில். அந்த ஆலமரத்துக்கிட்ட போனோன்னே அந்த பாடி என்ன ஆயிடுச்சா, காணாமல் போயிருக்கு. அப்போ அந்த வேலனோட உடம்பு அந்த ஆலமரத்தில் தான் என்ன பண்ணிருச்சுன்னு சொல்கிறாங்க எல்லாரும், இருக்குது. அங்கே தான் அதோட ஆன்மாவும் இருக்குது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஆலமரத்தில் மதிய நேரம் உச்சி வெயிலில் யாரும் இந்த சைடு போகவே முடியாதான். ஏன்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு சரியான சூறைக்காற்று ஒன்று வீசிக்கிட்டே இருந்தது. இதை பார்த்த மக்கள் உச்சி நேரத்துலேயும் இரவு நேரத்துலேயும் யாருமே அந்த மரத்துக்கிட்ட போகவே மாட்டாங்களாம். அப்படி போனவங்க என்ன ஆவாங்கன்னே தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அந்த சைடு ஏதாவது ஒரு விலங்குகள் போனால் கூட அந்த ஆத்மா அந்த விலங்குகளை கூட உயிரோட விடாதான். அந்தளவுக்கு அவரோட ஆத்மா ரத்த காட்டேரியாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் சொல்லையிலேயே நம்மளுக்கே ஒரு பயம், அதாவது ஒரே பயம், ரொம்ப நடுங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கமெண்டை படிக்கலே எனக்கே. ஓகேங்களா, சரி, இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கதைகள் உங்கள் ஊரில் ஏதோ நடந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாம் அடுத்து வர்ற வீடியோக்களில் அந்த சம்பவங்களை நாம் என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. நான் உங்கள் வினிபாலா ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். பாய்.